அன்பு இந்த பணம். வேண்டாம், நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏ லூசானி, அது சொல்லுது நீ இப்ப கேட்டுட்டு இருக்க. ஆமா ஆமா, உங்க அம்மா லூஸ் இல்லை அப்படித்தானே? ஆ, அது சொல்லுதுன்னு கேட்டுட்டு இருக்கேன்னா நான் எடுத்தா என்ன, எடுக்கலன்னா இதுக்கு என்ன? ஆ, என்னட்ட இருக்குது இல்லாதது எனக்கு தான் தெரியும். அது ஒன்று எடுக்காம இருக்கு. போன வாரத்தில் கூட ஆடு தள்ளுபடிக்கு போய் அம்புட்டு அள்ளிட்டு வந்திருக்கு. நான் ஏதாவது சொன்னேன்னா உங்ககிட்ட? இல்லை நான் யார்கிட்ட சொன்னேன்னா, யார்கிட்ட நான் கேட்டேனா? உங்ககிட்ட நான் கேட்டேனா? உங்க அம்மா போய் இப்படி எடுத்துச்சு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா? இது வரைக்கும் ஏதாவது அதை பற்றி நான் பேசினேன்னா? சேவனே நான் பாட்டுக்கு இருக்கேன். சும்மா வலிக்கு அம்புழுத்துட்டு இருக்கு. உங்ககிட்ட தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு என்ன வலிக்குதான்? நான் நேருக்கு நேரம் நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். சரி, ஏதாவது இருந்தாலும் ஒரு பெரியவங்கன்னு ஒரு மரியாதையில் நானும் இருந்தா ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கு. உன்கிட்ட தானே நான் 600 கேட்டுட்டு இருக்கேன். அதுகிட்ட நான் கேட்டேனா? அதுகிட்ட குடு குடு குடுன்னு கேட்கல. உன்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. நீ தாரது தராது உன் விருப்பம். இது என்ன இடையில வந்து இவளுக்கு ஏன் தாரா, இவளுக்கு எதுக்கு எடுக்கிற, இவனை சும்மா எடுத்துட்டே இருக்கா, வச்சுட்டே இருக்கா, பண்ணிட்டே இருக்கானா? நான் எடுக்கிறேன், எடுக்காம இருக்கேன். இது எது எடுக்காம இருக்கா? பார்த்தா கூட்டு சேர்ந்துட்டு போயிட்டு அத்தனை சாலை, எத்தனை சாலை. இதுகிட்ட ஒன்றும் இல்லாம இருக்கு. அவ்வளோ வச்சிருக்க பீரோ ஃபுல்லா அடிக்கி அடிக்கி. எடுக்காம இருக்க பின்ன எடுத்துட்டே இருக்கா. எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்துச்சா, இல்லை என் குழந்தைக்கு எடுத்துட்டு வந்துச்சா? ஒன்றும் கிடையாது, எதுவுமே எடுக்க கிடையாது. எனக்கும் எடுக்கக்கூடாது, பிள்ளைக்கும் எடுக்கக்கூடாது. ஆனால் கௌசிக்கு மட்டும் சுடிதார் என்ன, அவளுக்கு சாரி என்ன, அவளுக்கு நைட்டு என்ன, எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. இதை பற்றி கௌதம் உங்ககிட்ட நான் சொன்னேனா கௌதம்? இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேனா? ரொம்ப தான் வர 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 ஓவரா பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்றதே தெரியல. இவைய மட்டும் போலாமா, எடுக்கலாமா, எல்லாம் பண்ணலாமா? நான் உங்ககிட்ட ஒரு 600 கேட்டேன், அது தப்பா? அதுவும் நான் சாரி வாங்கணும்னு சொன்னா, சுடிதார் வாங்கணும்னு சொன்னா, வேற ஏதாவது அது இதுன்னு வாங்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேனா? இல்ல இல்ல, 2 நைட்டி, இது தப்பா? சொல்லு. என்ன கௌதம் முழிச்சிட்டு நிக்கா? இது வாங்குறேன்னு சொன்னது தப்பா கௌதம்? என்ன பண்ண சொல்றேன்? நான் தரல என்ன சொன்னேன்? இப்ப காசு உனக்கு தாரேன்னு சொன்னேன். அது வந்து அது வாங்கலாம்னு ஏதாவது ஒன்று கத்திட்டு போறதுக்கு நான் என்ன செய்ய? சரி சரி விடு, காசு கொடுத்துட்டு போறேன், வாங்கிக்கா. எனக்கு காசு வேணா, ஒண்ணு வேணாம். எங்க அம்மாட்ட போய் நான் காசு வாங்கி நான் நைட்டு வாங்கிக்கிறப்போ. ஏய், அவங்கள்ட்டலாம் கேட்காத அறிவு இருக்கா? அவங்கள்ட்ட போய் கேட்குறேன்ற, அவங்க இங்க போவா காசுக்கு? நீ கொடுத்தா உங்க அம்மா வேற திட்டுப்பா. நீ பாட்டுக்கு என்கிட்ட காசு கொடுத்தீன்னு வையேன், இவக்கு எப்படி நான் கொடுக்கலான்னு சொல்லி உங்க அம்மா திட்டும் கத்தும். தேவையா உனக்கு? என்னால நீ உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கணும்னு? வேண்டாம், எனக்கு நீ கொடுக்கவே வேணாம். நானே பார்த்து எங்க அம்மா கிட்ட நானே வாங்கிக்கிறேன், சரியா? நீ எனக்கு எந்த செலவும் பண்ண வேண்டாப்பா. அட, அது சொல்லிட்டு போதுன்னு லூஸ் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ நான் உனக்கு காசு தரலன்னா சொன்னேன். நேற்று வாங்கிட்ட 2000 ரூபா கொடுத்த பத்தியா, அதில் 600 எடுத்துக்கோ. 600 வேண்டாமா, நீ 1000 கூட எடுத்துக்கோ. ஏன்னா கௌதம், ஒத்த பைசா கூட வாங்கிட்டு இருந்து எனக்கு வேண்டாம்ப்பா. நான் கூட உன்னை கடைக்கு இது கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன். வேண்டாம், நீ கடைக்கே என்ன கூட்டிட்டு போக வேணாம். கடை கூட்டி போனால் 2 சுடிதார் எடுத்துக்கலாம், அடி தள்ளுபடியில். ஒரு நல்ல சாரீ ஒன்று எடுத்துக்கலாம், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு. பிள்ளைக்கு நல்ல ட்ரௌசர் சட்டை, வீட்டுக்கு போடுறதுக்கு டிஷர்ட்டு, இது மாதிரி ஏதாவது பிள்ளைக்கு எடுத்துக்கிடலாம், உனக்கு எடுத்துக்கிடலாம் நான் நினச்சேன். சரி, கௌதம கடைக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு போவோமா அப்படின்ட்டு. ஆனால் ஒன்று, நான் ஒன்று கடைக்கு கூப்பிடவே வேணாம்ப்பா. நான் கூப்பிடவும் மாட்டேன். நான் கடைக்கு கூப்பிடலப்பா சாமி. நான் இங்கே வீட்டில் வந்துட்டு 600 காசு கேட்கறதுக்கே உங்கள் அம்மா பார்த்தா அந்த போடு போடுது. இதுவே உன்னை கடைக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போனேன் வையி, அவ்வளோதான் நான் செத்தேன். நீ எப்பறம் போகலாம் கடைக்கு? அவளை எப்பறம் நீ கூட்டிகிட்டு போகலாம் வைக்கலான்ட்டு அது பாட்டுக்கு பேசும். தேவையா எனக்கு சொல்லு? நான் கடைக்கும் கூட்டி போல, நான் எனக்கு நீ காசு கொடுக்க வேணாம். நான் எங்கள் அம்மா கிட்ட போய் அம்மா ஒரு 300 தம்மன்னு ஒன்னாவது வாங்கிக்கிறேன். அறிவு கட்டுத்தனமா அப்புறம் கடுப்பாயிருவேன் அன்பு. அது சொல்லுதுன்னு என்கிட்ட நீ கோவப்பட்டு கத்திட்டு பேசிட்டு இருக்கீ. அல்றவே இல்லை உனக்குலான்ட்டு. இங்கே பாரு, வேணாம் கௌதம், வேணாம். இங்க பாரு, ஏற்கனவே உன்ட்ட 2000 கொடுத்தே இல்ல, அதுல நீ 1000 ரூபா எடுத்தாலும் சரி இருந்துச்சு. சரி, கடைக்கு தான் போகுமா? நான் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன், கிளம்பிடு. என்ன, கடைக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்துருவோம். எதுக்கு? ஆஹா, நான் வரல, நான் வரலப்பா. ஃபர்ஸ்ட் காசு அதில் எடுத்துக்கோன்ற, அப்புறம் பார்த்தா கடைக்கு வான்ற. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நக்கல் பண்றியா? இல்லை நக்கலான்னு கேட்டேன். எனக்கு வேணாம், நீ வாங்கிலாம் கொடுக்கவே வேணாம், ஆளை விடு. ஏன் அன்பு பைத்தியம் கணக்கா பேசுற? கடைக்கு வா, போகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ற. சரி, போகணும்னு ஆசைப்பட்டு கேட்கறாள்னு சொல்லி சரி வான்றேன், அதுக்கும் முடியாது. சரி, காசு 2000 ரூபா கொடுத்தேன்னு அதில் எடுத்துக்கொன்றேன், அதுக்கும் முடியாது. ஏன்னா என்னதான் பண்ண சொல்கிறேன்? நான் ஈவினிங் சீக்கிரம் வரேன், கடைக்கு போகலாம், கிளம்பி இரு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்பா, உங்க அம்மா வந்து ஏன்டா போன வச்சேன்னு கேட்கும், திட்டும், எனக்கு வரும், தேவையில்லாம நமக்குள்ள சண்டை வரும். இங்க பாரு கௌதம், நீ என்ன கடைக்கு கூட்டிட்டு போக வேணாம், காசும் கொடுக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம்ப்பா. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு கௌதம், சரியா? காசெல்லாம் நீ எதுவும் கொடுக்க வேணாம்ப்பா. நீ கிறுக்கு மாதிரி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு கத்திட்டியாடா. ஏதோ பண்ணு, நான் உன்கிட்ட பேசினா எனக்கு தான் தலைவலி. நான் கிளம்புறேன் ஆஃபீஸு. அப்படி கிளம்பி போகிறது இருந்தால் சொல்லி ஈவினிங் நான் சீக்கிரம் வரேன். பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது அம்மா, சரியா? இல்லை உனக்கு இங்கே எதுவும் எடுத்துக்கிறேன்னா காசு எடுத்துக்கோ.
அது சொன்னா சொல்லிட்டு போகுது, அது இன்னைக்கு மட்டுமா பேசும், எப்ப பார்த்தாலும் நம்மள ஏதாவது திட்டிகிட்டே தான் நடக்கும். ஆமா ஆமா, உனக்கு அதெல்லாம் சாதாரண விஷயம் தான். என்ன பண்ண சொல்ற? அவங்க கிட்ட போய் சண்டையா போட சொல்ற? போட வேணாம். நீ எதுக்கு போட போற? வேணாம். போங்கிட்டு. பணம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துதான் அருவி வரேன். உடனே வாங்கிட்டாங்கல்ல, வேணான்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலையா? பாவம் அருவி, எங்க அண்ணனும் அண்ணியும் நாம தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். ஏன் வேணான்னு சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு பணம் வேணான்னு நம்மள்ட்ட வாங்குறதுக்கு விருப்பமே இல்லையா அருவி, தாமரைக்காக மட்டும்தான் அவங்க வாங்குறாங்களாம். இல்லைன்னா நம்மக்கிட்ட பணத்தை வாங்கணும்னு இஷ்டமே இல்லை கிருஷ்ணா. உன்கிட்ட வேணான்னு தான் நாங்கள் சொல்லலான் இருக்கோம். என் தங்கச்சி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, வாங்கலைன்னா திருப்பி கேஸ் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன கிருஷ்ணா பண்ணுறது அப்படின்னு புலம்புறாங்க அருவி. அதுதான் காரணமா, இல்லைன்னா அவங்க நம்மக்கிட்ட பணமே வாங்க மாட்டாங்களாம். ஆனால் பாவம், வீட்டில் உள்ள ஜாமான்லாம் நம்மனால தானே இப்போ இவ்வளோ பிரச்சனைன்னு எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் அவங்கள தப்பாக நினச்சிருக்கோம் அருவி. ரொம்ப அலறாங்க 2 பேரும் சேர்ந்துட்டு, தெரியுமா? கேக்குறாங்களா? ஏன்? ஆமாம், நாங்கள் யாருமே வரல, சரி நாமளாவது போய் செய்யலான்னு கடனை வாங்கி தானே அஞ்சலிக்கு செஞ்சோம். அதை புரிஞ்சுக்காம நான் உயிருக்கு உயிராக என் தங்கச்சியா நினச்சவ அவள் என்ன அப்படி பண்ணிட்டா, நீயும் என்ன அப்படி பேசிட்ட, யாருமே எங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு மல்லிகா அண்ணி ஒன்றும் அழுக, அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு அழுக. பாவம், அவருக்கு இருமல் வேற, உடம்பு சரியில்லை, அப்படி இருந்துச்சு. பாவமாக போச்சு. அருவி, இனிமே மல்லிகாக்கா கூடலாம் சண்டை போடாத என்ன, எப்பவும் போல சேர்ந்து ஒத்துமையா இருங்க. எனக்கும் போக போக அப்படிதான் தோணுது. அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவும் ஒன்றும் தெரியல, இப்போ தனியாக போய் அங்கே இருக்காங்களா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அவங்க நமக்கு அப்போ அப்படி பண்ணாங்களே, ஏன் அப்படி பண்ணாங்க, இப்போ எங்கள் அம்மா கூட எங்களை வெறுக்கிற மாதிரி பேசுது. ஆனால் அந்த அக்கா என்னை அப்படி பார்த்துக்கிடுச்சு, குழந்தை பிறந்தப்போ மாசமாக இருந்தப்போலாம் அவங்கள போய் அப்படிலாம் பேசிட்டோன்னு ஒரு பக்கம் வருத்தமாக தாங்க இருக்குது. சரி சாப்பிடுங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அருவி, நான் சாப்பிட்டேன். ஏங்க கடையில் சாப்பிட்றீங்க? நான் சொன்னேன்ல, அரிசியை வேற போட்டு தொலைச்சிட்டேன். கடையில் நான் எப்போ சாப்பிட்டேன்? அப்புறம் சாப்பிட்டேங்கிறீங்க? மல்லிகாணி வீட்டில் சாப்பிட்டேன். சாப்பிட சொல்லி ஒரே தொல்லை. சரி சொன்னா கோச்சுக்க மாட்டியே, மல்லிகாணி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நானும் உன் சாப்பாடை வெளியில் சொல்ல முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேனா, எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி அவங்க வீட்டில் சாப்பிடுவோம், மல்லிகாணி நல்லா சமைக்கும், குழம்புலாம் டேஸ்ட்டாக இருக்குமேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன் அருவி. நல்லா 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். அதுவும் அப்போ தான் சாதம் வடிச்சிருந்துச்சு, சுட சுட இருந்துச்சா குழம்பு சோறெல்லாம். சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்கி வாங்கி நான் பாட்டுக்கு சாப்பிட்டேன், கூச்சிக்கிடாத. சரி, நீங்கள் அவங்க வீட்டில் சாப்பிட்டது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என் சாப்பாடை குறை சொல்லிட்டு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சரியான கோபம் வருது. ஆமாம், குறை சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் நல்லா இப்போ சமைக்கல, ஏங்க ஃபஸ்ட்டில் தான் கொஞ்சம் உப்பு உரப்பு காரம் முன்ன பின்ன இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறீங்க. அருவி, ஏன் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா அதுவே பழகிடுச்சு. ஓ, இப்படிதான் நம்ம சாப்பிட்றோம், இதுதான் நம்ம சாப்பாடு டேஸ்ட்டு, நல்லா தான் இருக்குது, பெட்டராக இருக்குது கொஞ்சம் முன்னாடி விட அப்படின்னு பழகிடுச்சு அருவி, வேற ஒன்றும் இல்லை. பழகிடுச்சு? இதெல்லாம் உங்களுக்கு ஓவராக தெரியல? சரியான ஆள் தான். அங்கே போய் என்ன சொன்னீங்க, சாப்பாடு நல்லா சமைக்க மாட்டானீங்களா? இல்லை, சொன்னதை என்னமோ கேமரா வச்சு பார்த்த மாதிரியே சொல்கிற. அப்போ சொன்னது உனக்கு இந்த விஷயம் தெரியுமா என்ன? இதான் நீங்கள் சொல்கிறத வச்சே நல்லா தெரியுது. சொன்னீங்க தான் போய் நக்கல் பண்ணீங்களா? நக்கல் பண்ணுற மாதிரி தான் சமைக்கிறேன், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். எல்லாமே மல்லிகாக்கா மேலே தான் தப்பு. எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அடுப்படி பக்கம் விட்டுருக்கணும், விட மாட்டேன்ருச்சு. நானே பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும் அதுவே தலையில் தூக்கி வச்சு பார்த்துச்சு. லாஸ்ட்டில் திடுதிடுப்பு நம்ம இருந்த கடுப்புக்கு வா தனியாக போகலான்னு போய் சமைக்க தெரியாமல் நான் பட்டப்பாடு. இப்போ ஏதோ ஓகேவா சமைக்கிறேன் தானேங்க? சொல்லுங்கங்க, ஓகேவா சமைக்கிறேன் தானே? சமைக்கிறதா இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேனே. ஏங்க சமைக்கிறேன் தானா? சத்தியமாக நல்லா இல்லையா? விருப்பம் இல்லாமல் தான் சாப்பிட்றீங்களா? வேற என்ன பண்ணுறது அருவி, போக போக கற்றுக்குருவ, புதுசு தானே, போக போக கற்றுக்குருவ, நான் எதுவும் சொல்லலை. ஏ கிருஷ்ணா, வாங்க நீ. அது சரி, என்னடா நம்ம அன்னிக்காரி வந்திருக்காளேன்னு தப்பா எடுத்துக்கிறத, சண்டைக்கு வந்துட்டாளான்ட்டு. நீ மயில் வீட்டுக்கு காசு கொடுத்துட்டியாம்ல? காசு கொடுத்துட்டேனா? கொடுத்துட்டியான்னு கேட்குறேன். நான் ஏதோ கொடுத்துட்ட மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, மயில் ஏதோ ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து வீடு கட்டுறதுக்கு இடமெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்ல, காசு கொடுத்துட்டியோ? அந்த காசை வச்சு தான் வீடு கட்டலான்னு ஐடியாவோ? ஆனால் மயிலுக்கிட்ட கேட்டதுக்கு நொல்லேன்னுச்சு. அப்போ நீ காசு ஏற்பாடு பண்ணிட்டியா? ஏற்பாடு பண்ணதான் மயில் வீடு கட்ட ஆரம்பமா? ஏன் கிருஷ்ணா,
எங்களுக்கும் காசு ஏற்பாடு பண்ணிட்டு தானே. ஏக்கா அப்படி பண்றீங்க? எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஆளாளுக்கும் அவங்க தான் சரி, உங்களுக்கு வீடு இருக்குதானக்கா, அவங்களுக்கு தான் வீடு. இந்த வீட்டில் 2 பேர் இருந்தோம், சரி எங்களை விட்டுட்டு அவங்க போறாங்க, அவங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்தோம், கொடுக்கல, கொடுக்காம இருக்கோம், கொடுத்துட்டோம். நீங்க ஏன்க்கா கேட்டுட்டே இருக்கீங்க? அவங்களுக்கு நாங்கள் 5 லட்சம் கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க இருக்கிற வீடும் என்னதான் இருந்தாலும் மாமனார் கொஞ்சம் கொடுத்து உதவுன வீடு தானே, இல்லைன்னு சொல்லுங்க. நீங்களும் வந்து 5 லட்சத்தான் படுத்துறீங்க. என்னடா உன் பொண்டாட்டிக்கு வாய் நீளுது? ஆ, வாய் நீளாம? இல்ல, உன் பொண்டாட்டிக்கு என்ன வாய் நீளுதுன்னு நான் கேக்குறேன். ரொம்ப ஓவரா பேசுறா. ஏடி, பேசி வச்சதானடி எங்களுக்கு 5 லட்சம் தர்றோம்னு. நாங்க உங்களுக்கு தர்றோம்லாம் சொல்லல, நீங்களா தா தா தான்னு வந்து சொல்லிட்டு போனீங்க. நாங்க இப்ப உங்களுக்கு தர்றோம்னு பணம் சொன்னோம், நீங்களா தான் எங்களுக்கு தந்துடணும், எனக்கு தந்துடணும். நீங்க முளையக்கா தரலாம் முடியாதுக்கா. நாங்க ஒருத்தவங்களுக்கு தர்றதே பெரிய பாடா இருக்கு, இதுல வர உங்களுக்கு நீங்க கோச்சுக்கிட்டாலும் மாதிரி. சரி, ஆடா இங்க வர்றா, இம்புட்டு பேச்சு பேசுறா உன் மண்டாடி சத்த நேரத்துக்குள்ள. ஏடி உனக்கு வாய் இம்புட்டு இருக்கா? அவ ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருப்பா போலக்கா அண்ணி, அதனால பேசுறா. நீங்க எதுவும் எடுத்துக்கிறாதியா அண்ணி. பணம்லாம் நான் அவங்களுக்கே கொடுக்கல அண்ணி, உங்களுக்கு எங்கிட்டு தர்றது? அவங்களுக்கு தந்தா தானே உங்களுக்கு தர சொல்லியிருக்கியே, நான் அவங்களுக்கே தரல அண்ணி. நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதியே போங்க. கிருஷ்ணா, அவங்களுக்கு தந்திய அப்புறம் எனக்கு தந்தே ஆகணும். எனக்கு மட்டும் தந்ததுன்னு கேள்விப்பட்டதே நான் அப்புறம் அவ்வளோதே. சரி அருவி, பேச்சு சரியில்லை, பார்த்து பேசு. ஆமா, இங்க பாருங்கக்கா, அவங்களுக்கும் தரல, நாங்க யாருக்கும் தரல. சரியா? போங்க, நிம்மதியா எங்களை விடுங்க. அருவி பேச்ச குறை அண்ணி, நாங்க யாருக்கும் தரல, நீ தந்தா தரோம் அண்ணி, போங்க. வாரேன்.